கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வதக்கிட்டதும் பூண்டு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணியும் ஊற்றி காயும் நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவி சர்க்கரை போட்டு நெய் 1 ஸ்பூன் ஊற்றி இறக்கிட்டோன்னா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.